கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் KLIA முனையம் ஒன்றில் கடந்த புதன்கிழமை ஆகஸ்ட் 13ஆம் தேதி இரவு 7:40 மணியளவில் குடிநுழைவு அதிகாரியை தாக்கியதாக கூறப்படும் ஒரு சீன பெண் பயணி கைது செய்யப்பட்டார். அந்த பெண் ஒரு ஆண் 2 குழந்தைகளுடன் வெளியேறும் சோதனைக்கு வந்தபோது மலேசியாவிற்குள் நுழைந்ததற்கான எந்த பதிவும் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. எனவேதான் அந்த அதிகாரி மேலதிக சோதனை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனால் அவர் ஆத்திரமடைந்து அதிகாரியை தகாத வார்த்தைகளால் திட்டி அவரது தூடோங்கை பிடித்து அவரது தலையை ஒரு தூணில் மோதியுள்ளார். இதன் காரணமாக அந்த அதிகாரிக்கு இடது கண்ணை சுற்றி வீக்கமும் தலையின் வலது புறத்தில் கடுமையான தலைவலியும் மேலும் உடல் வலியும் ஏற்பட்டுள்ளது. மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு ஏஜென்சி இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியதுடன் சந்தேக நபர் தற்போது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளார் என்று தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அந்த சீன நாட்டவர் அரசு ஊழியரை தடுத்தல், தாக்குதல் ஆகிய குற்றங்களுக்காக குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.